ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு உடுமலை குக்கிங். இன்றைக்கி நம்ம வீடியோவில் கிரைண்டர் இல்லாமல் மிக்சியிலேயே 2 பேருக்கு அளவாக நம்ம மாவரைச்சி பஞ்சு போல் சாஃப்டான இட்லி எப்படி பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த இட்லி மாவு வரைக்கிறதுக்காக பாருங்கள், இட்லி அரிசி நான் 2 டம்ளர் அளவுக்கு எடுத்துருக்கிறேன். 2 டம்ளர் அரிசிக்கு அரை டம்ளர் உளுந்து எடுத்துருக்கிறேன். இப்போது அரிசியையும் உளுந்தையும் தண்ணி ஊற்றி நல்லா கழுவி எடுத்துக்கலாம். பாருங்கள், கழுவி எடுத்தாச்சு. இப்போது மிதக்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றி ஒரு 2 மணி நேரம் ஊற வச்சிடலாம். உளுந்தை நம்ம ஃப்ரிட்ஜ்லேயே வச்சிடலாம். அப்போ தான் நம்ம இட்லி ஊற்றும் போது நல்லா சாஃப்டாக ப்ளஃபியாக வரும். அதுக்காக உளுந்தை மட்டும் ஃப்ரிட்ஜில் வைக்கலாம், அரிசி வெளியில் இருக்கட்டும். இப்போ பாருங்கள், உளுந்து நல்லா ஊறிடுச்சு. 2 மணி நேரம் ஊற வச்சு எடுத்துருக்குறோம். இந்த தண்ணியை மட்டும் நம்ம வடித்து எடுத்துக்கலாம். அப்பப்போ நம்ம சேர்த்துக்கலாம். வடித்து எடுத்துக்கிட்டு மிக்சியில் போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். இப்படி நம்ம ஃப்ரிட்ஜில் ஊற வைக்கும்போது மிக்சி சூடாகாது. அதுக்காக தான் நம்ம இந்த மாதிரி ஃப்ரிட்ஜில் வச்சுருந்தோம். உளுந்தை சேர்த்துக்கிட்டு வெந்தயம் பார்த்திங்கன்னா ஒரு அரை ஸ்பூனுக்கு நான் ஊற வச்சுருந்தேன். இது உங்கள்ட்ட வீடியோவில் காட்டுறதுக்கு விட்டுட்டேன். அதையும் நம்ம சேர்த்துக்கலாம். சேர்த்து இப்போ அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், ஒரு தடவை அரைச்சி எடுத்துட்டோம். அதுக்கே மாவு நமக்கு நல்லா உப்பி நல்லா வந்துருச்சு. ஏன்னா நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சதுனால தான். அது மட்டும் இல்லாமல் உளுந்து சேர்த்துருக்குறோம். இப்போ அது கூடவே லேசாக அந்த நம்ம வடிச்சு வச்சுற தண்ணி, அதில் கொஞ்சம் தண்ணி நிறைய சேர்த்துறாதீங்க. கொஞ்சமாக தண்ணி சேர்த்து திரும்ப அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ பாருங்கள், உளுந்து அரைச்சி எடுத்தாச்சு. பாருங்கள், நல்ல புசு புசுன்னு வந்திருக்கு. ரொம்ப நைஸாகவும் அரைக்க வேண்டாம், அப்புறம் குறப்பாகவும் அரைக்க வேண்டாம். பார்த்திங்கன்னா இட்லி பதம் உங்களுக்கு தெரியும்ல, அந்த அளவுக்கு இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. சரிங்களா? இப்போது நம்ம பாத்திரத்துக்கு வேறு பாத்திரத்துக்கு இப்போ நான் மாற்றுறேன். அடுத்ததாக அதே மிக்சியில் அரிசியை சேர்த்துக்கலாம். நம்ம ஊற வச்சு எடுத்துருக்கிற அரிசியை சேர்த்துக்கலாம். அரிசியையும் இப்போ அரைச்சி எடுத்துக்கலாம். முதல்ல நிறைய தண்ணி ஊற்ற வேண்டாம். தேவைப்படும் போது கொஞ்சம் கொஞ்சம் தண்ணி ஊற்றி நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். பாருங்கள், இப்போ நம்ம அரிசியையும் அரைச்சி எடுத்துட்டோம். இப்போ நம்ம 2 பேருக்கு தேவையான அளவு தான் நம்ம இப்போ செய்திருக்கிறோம். அதனால மிக்சியில் ஒரேடியாக அரைச்சி எடுத்துட்டோம். மிக்சி சூடாகலை, மோட்டர் சூடாகாது. நீங்கள் அதிகமாக மிக்சியில் அரைக்கிறதா இருந்துச்சுன்னா ஒரு அரை மணி நேரம் இடைவெளி விட்டு அரைங்க, இல்லைன்னா மோட்டர் சூடாயிரும். இப்போ அரிசி அரைச்சதையும் உளுந்து கூட சேர்த்தாச்சு. இப்போது இந்த அரைச்ச மாவில் தேவையான உப்பு போட்டு நல்லா இந்த மாதிரி பிசைஞ்சு விட்டுறணுங்க. ஒரு 2-3 நிமிஷம் இந்த மாதிரி நல்லா பிசைஞ்சு மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. அப்போ தான் மாவு நல்லா புளிக்கவும் செய்யும், நல்லா பொங்கியும் வரும். இந்த மாதிரி நம்ம பண்ணிகிட்டே இருந்தோன்னா ஒரு 3 மினிட்ஸ் பண்ணி விட்டோன்னா மாவு நல்லா புளிக்கவும் செய்யும், நல்லா பொங்கியும் வரும். ஒரு சில கைக்கு பார்த்திங்கன்னா எத்தனை தான் நம்ம இப்போ இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டாலுமே பொங்காது. ஒரு சிலர் கைக்கு சீக்கிரமாக பொங்கி புளிச்சு வந்துடும். அது ஹீட் பாடி இருக்கிறவங்களுக்கு சீக்கிரம் புளிக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ நம்ம நல்லா இந்த மாதிரி பாருங்கள், மாவு நல்லா இப்போவே எவ்வளோ பொங்கி வந்திருக்குன்னு பாருங்கள். உளுந்து நம்ம ஊற வச்ச விதம் அப்படி, அதனால நல்லா பொங்கி வந்திருக்கு எல்லாமே. இப்போ நம்ம இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு 2-3 மினிட்ஸ் இந்த மாதிரி நல்லா கை வச்சு பசஞ்சு விட்டதுக்கப்புறமா அப்படியே நம்ம மூடி வச்சிடலாம். ஒரு 2 மணி நேரம் மூடி வச்சுட்டு அப்புறம் நம்ம இட்லி ஊற்றிக்கலாம். இப்போ நீங்கள் ஈவினிங் அரைக்கிறீங்கன்னா நைட்டு பூரா அப்படி ஊற வச்சுட்டு அடுத்த நாளைக்கு நீங்கள் இட்லி ஊற்றிக்கலாம். மூடி போட்டு வச்சிடலாம். ஒரு 2 மணி நேரம் அப்படியே 2 மணி நேரம் அப்படியே இருந்து புளிக்கும் பொங்கும். அதுக்கப்புறம் இட்லி ஊற்றிக்கலாம். இப்போது 2 மணி நேரம் ஆயிடுச்சு. நம்ம ஓப்பன் பண்ணி பார்த்துக்கலாம். பாருங்கள், மாவு நல்லா பொங்கி வந்துருச்சு. மாவு இந்த மாதிரி பொங்கி வரணும், புளிக்கணுங்க. அப்போ தான் இட்லி நல்லா இருக்கும், சாஃப்டாகவும் வரும், நல்லா ப்ளஃபியாகவும் வரும். அதுக்காக தான் இந்த மாதிரி நம்ம ஊற வச்சுருந்தோம். இப்போ நம்ம இட்லி ஊற்றிக்கலாம். இந்த மாதிரி நான் தட்டு எடுத்து லேசாக ஆயில் இந்த மாதிரி தேய்ச்சி வச்சுருக்கிறேன். ஏன்னா இன்றைக்கி நம்ம துணி போட்டு வேக வைக்கலை, அதனால் ஆயில் இந்த மாதிரி தேய்ச்சி வச்சுருக்கிறேன். நீங்களும் இந்த மாதிரி பண்ணிக்கோங்க. இதில் நம்ம இப்போ இட்லி ஊற்றிக்கலாம். ஊற்றியாச்சு. மாவு தண்ணி மாதிரி ஆகக்கூடாதுங்க, கொஞ்சம் கெட்டியாக இருக்கணும். அப்போ தான் இட்லி நல்லா வரும், இல்லைன்னா தோசை மாதிரி ஆயிரும். பார்த்துக்கோங்க. இட்லி வேக வைக்கிறதுக்காக நான் இட்லி குக்கரில் தண்ணி ஊற்றி கொதிக்க வச்சுருக்கிறேன். அதிலே இப்போ நம்ம இதை வைக்க போகிறோம். வச்சதுக்கப்புறமா மூடி போட்டு 5 மினிட்ஸு 5 நிமிஷம் நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போ நமக்கு 5 மினிட்ஸ் ஆயிடுச்சு. நம்ம ஓப்பன் பண்ணி பார்த்துக்கலாம். பாருங்கள், இட்லி எவ்வளோ அழகாக வந்திருக்குன்னு, நல்லா பொங்கி வந்திருக்கு. இது இப்போ வெந்துருச்சான்னு எப்படி பார்க்குறது அப்படின்னா, கை வச்சு இப்படி பார்த்து பாருங்கள், கையில் ஒட்டாமல் இருக்கும். அதுதான் நமக்கு வந்ததுக்கான பதம். இல்லைன்னா நீங்கள் கத்தி வச்சு கூட இந்த மாதிரி குத்தி பார்த்துக்கலாம். பாருங்கள், ஒட்டாமல் அப்படியே வரும். பார்த்தீங்களா? இந்த மாதிரி நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் இட்லி வந்துருச்சு அப்படின்னு. இப்போ நம்ம இதை எடுத்துக்கலாம். இட்லி தட்டிலேருந்து ரிமூவ் பண்ணுறதுக்கு முன்னாடி லேசாக இந்த மாதிரி தண்ணி ஊற்றிக்கிட்டீங்க அப்படின்னா
அப்படியே நைஸாக வந்துடும். அவ்வளோதான். இப்போ நம்ம தட்டிலேருந்து ரிமூவ் பண்ணிக்கலாம். இட்லி தட்டை விட்டு எடுக்கும்போது இந்த மாதிரி சைடில் நல்லா வந்துடும் பாருங்கள். இந்த மாதிரி எல்லாத்தையும் எடுத்து பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்னு. பார்த்திங்களா, பஞ்சு போல் இருக்கும். பார்த்திங்களா, நல்லா வெந்துருச்சு, பஞ்சு போல் வந்திருக்கு நமக்கு. எல்லாத்தையும் இதே மாதிரி நம்ம எடுத்துக்கலாம். கத்தி வச்சு கூட நீங்கள் இந்த மாதிரி எடுத்துக்கலாம். ரொம்ப ஈஸியாக வந்துடும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம மிக்சியிலே மாவரைச்சி பஞ்சு போல் சாஃப்டான இட்லி நமக்கு ரெடி பண்ணி எடுத்துட்டோம். ஒரு சிலர் நினைப்பாங்க மிக்சியில் அரைச்சா மாவு நல்லா சாஃப்டாக வராது, இட்லி சாஃப்டாக வராதுன்னு. இப்போ பார்த்தீங்களா எவ்வளோ சாஃப்டாக நம்ம அரைச்சி எடுத்தோம் அப்படின்னு சொல்லிட்டு பஞ்சு போல் இருக்கும். ஓகே, இதே மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக நல்லாயிருக்கும். 2 பேருக்கு அளவாக வேணும்னா அதை நம்ம கிரைண்டரில் போட முடியாது, மிக்சியிலே போட்டு நீங்கள் சீக்கிரமாக அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி மெத்தட் ஃபாலோ பண்ணி இட்லி ஊற்றிக்கோங்க. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக், ஷேர் பண்ணுங்கள். நம்ம உடுமலை குக்கிங் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம்.